Hello, welcome back to DBC. Under 10K budget performance oriented Moto ஒரு ஸ்மார்ட்போன் எடுத்துருக்காங்க. மோட்டோவோட G13. அந்த 10K ஸ்மார்ட்போன்ஸ் வாங்கணும் நல்ல பர்ஃபார்மன்ஸோட அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் அதுன்னு சொல்லலாம். ஆனால் இதுலையுமே சில நெகட்டிவ்ஸ் இருந்தது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் தான் நிறையா இருந்தது. சரி, அந்த பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தேருமா தேராதா அப்படிங்கிறத நம்மளோட பாயிண்ட் ஆஃப் இருந்து தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்கிறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோட்டோவோட G13 ஸ்மார்ட் போன் 2 கலர் ஆப்ஷன்ஸ்ல நீட்டா சிம்பிளா கொடுத்துருக்காங்க. பேக்ல ஒரு 3 கேமராஸ் பிளேஸ்மெண்ட் அண்ட் மோட்டோங்கிற பிராண்டிங் வந்து பேக் சைடில் பண்ணியிருந்தாங்க. பாக்ஸ் டிசைன்ல இந்த ஸ்மார்ட் போன் இருக்கு. ஃப்ரண்ட்ல அதே மாதிரி நாச் இல்லாம இந்த டைம் வந்து பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேவா கொடுத்துருக்கிறது கொஞ்சம் புதுசா இருந்தது. அண்டர் 10K அப்படிங்கிறது மோட்டோ சைட்ல இருந்து ஒரு நல்ல பாசிட்டிவான அப்கிரேடா இருந்ததுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு மெயின் பாசிட்டிவா நான் பார்த்தது, இதுல வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஹெவியாலாம் தண்ணிக்குள்ள போட்டாலாம் தாங்கிறாது. ரொம்ப சிம்பிளா மைல்டான வாட்டர்ஸ் இதெல்லாம் பட்டுச்சுன்னா ஃபோனுக்கு பெரிய இஷ்யூஸ் எதுவும் இருக்காது. அதே மாதிரி இதுல 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்துல யூஎஸ்பி டைப் சி போட்டும் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே டீசெண்டா நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படி சொல்லணும். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஃபோனோட ரைட் சைடில் ரியல் ஃபிங்கர் பிரிண்ட் மோஷன் சென்சார் வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஓவரால் டிசைன் இதுதான் மெயினாக. இல்லை நான் எப்பயுமே மோட்டோ ஃபோன்ஸில் பெரிய ஒரு பாசிட்டிவாக பார்க்குறது அப்படின்னா இதோட இன்டர்ஃபேஸ் அண்ட் யூசேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் பட்ஜெட்டில் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எந்த விதமான ப்ளூடூத் ஷேர்ஸ் இந்த மாதிரியான தொல்லையெல்லாம் இல்லாமல் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கண்டிப்பாக மோட்டோ கொடுக்குறாங்க. அதுதான் இங்கே இருந்தது. அது போக அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 13லையும் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வருது. ஆண்ட்ராய்டு 13ல் நிறையவே புது புது ஃபீச்சர்ஸ் இன்ட்யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக மோட்டோவோட சில கஸ்டமைசேஷன், அவங்களோட அந்த கெஸ்டர்ஸ் இந்த மாதிரியான சில கஸ்டமைசேஷனோட பார்க்கும்போது ஒரு நீட்டான யூஐ, பெரிய தொல்லை இல்லாமல் ஒரு டீசெண்டான யூஐ யூஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு ஐடியாலஜியோட ஃபோன் வாங்குறவங்களுக்கு இது நல்லா இருக்கும். டிஸ்பிளேயோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாமே. இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.5 இன்ச் இருக்கக்கூடிய ஒரு டீசென்ட் எல்சிடி பேனல் தான் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு சில விஷயங்கள் காஸ்ட் கட்டிங் பண்ண தான் செய்வாங்க. ஆனாலும் டிஸ்பிளேல பெருசாக குறை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 90 ஹெர்ட்ஸ் வரைக்குமான ரெஃப்ரெஷ் ரேட்டை ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீடியோஸ்லாம் ஸ்ட்ரீம் ஆகுது பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய டிஸ்டர்பன்ஸோ குறையோ எதுவும் ஸ்க்ரீனில் ஃபீல் பண்ண மாட்டோம். ஏன்னா 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு கேமிங் டைம்லையுமே பெரிய ஒரு மொக்கையான டிஸ்பிளே ஃபீல் எல்லாம் வராது. கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைங்கான டிஸ்பிளேவை வந்து இங்கே மோட்டோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். சரி, இந்த அவுட்டோர்லாம் எடுத்துகிட்டு போகும்போது டிஸ்பிளே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் இங்கே 400 இன்ச் வரைக்குமான பீக் பிரைட்னஸ் லெவல் கொடுத்துருக்காங்க. அதனால இண்டோர்னாலும் சரி அவுட்டோர்னாலும் சரி டீசென்ட் ஆஃப் லெவல் ஆஃப் அந்த பிரைட்னஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்குது. ரொம்ப பெரிய லெவலாக இருக்கும்லாம் நான் சொல்ல வரல. ஆனால் நீங்கள் அவுட்டோர்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கிற ரொம்பலாம் கண்ணுக்கு தெரியாமல் டிஸ்பிளே போகாது. 400 ஸ்பீக் லெவல் கொடுத்துருக்காங்க. டீசெண்டான லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுது ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அப்படியே ஃப்ரண்ட்டில் கூடிய செல்ஃபி போர்ஷன்ஸ் அப்படின்னு வந்தோம்னா இது உண்மையாக அந்த ஃபோனோட ஒரு டவுன்கிரேட் பார்ட் தான். சில விஷயங்களை ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு டவுன்கிரேட் தான் இந்த மோட்டோவோட G13 பண்ணியிருக்காங்க. செல்ஃபீஸில் 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கம்மி தான். 1080p வரைக்கும் நீங்கள் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். 8 மெகாபிக்சல் என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. அண்டு பிரைமரி சென்சார்ஸ் கொஞ்சம் ஒர்த்தாக இருந்ததுன்னு சொல்லலாம். 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சார் கொடுத்துருந்தாங்க. அண்ட் செகண்டரியாக ஒரு 2 மெகாபிக்சல், ஃபைனலாக ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ டெப்த் கொடுத்துருந்தாங்க. அது ரெண்டையும் ஒதுக்கிடுவோம், பெரிய பொட்டன்ஷியல் எதுவும் இல்லை அதுக்கு. அண்ட் பிரைமரி அப்படின்னு பார்த்தோம்னா 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. நிறைய ஃபோன்ஸில் பார்த்துட்டு இருக்கிற சென்சார் தான். இந்த பட்ஜெட்டில் டீசெண்டான அவுட்புட்ஸ் வந்து கொடுக்கும். அந்த 10Kல நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்குறோமோ அது ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற கேமராவாக தான் இங்கே வந்து இது பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே அவுட்கம் அப்படின்னு பார்த்தோம்னா 1080p வரைக்கும் வீடியோஸை 30 fpsல ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் கேப்பபிலிட்டி கொடுத்துருக்காங்க. கேமரா செட்டப் ஓவரால் இதுதான் அப்படின்னு சொல்லி ஃபோனோட பேட்டரிஸ்னு வரும்போது இங்கே நமக்கு 5000 mAh கொடுத்துட்றாங்க. அண்ட் பாக்ஸில் 10 வாட்ஸ்க்கான வைடு சார்ஜர் வந்து இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஓவரால் இதுதான் பட்ஜெட்டுங்க. 10,000க்குள்ளே வரனால உங்களுக்கு நீங்கள் பெரிய லெவலில் எதிர்பார்க்கலாம் முடியாது. 10 வாட்ஸ்க்கான அடாப்டர் தான் கொடுக்குறாங்க, பாக்ஸில் இன்க்ளூடும் பண்ணுறாங்க. அவ்வளோதான். இது மெயினாக இந்த ஃபோனில் ரொம்ப இவ்வளோ தூரம் லாங் இழுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்லணும்னு நினச்சது. ஏன்னா அது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இந்த பட்ஜெட்டில் இவங்க கொடுத்துருக்கூடிய ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். ஹீலியோட G85 மோஸ்ட்டாக ஆல்ரெடி இந்த பட்ஜெட்டில் சில பிராண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. நான் இல்லைன்னா சொல்ல G85. ஆனால் மோட்டோ கொடுக்குறது கொஞ்சம் புதுசு இல்லை. மோட்டோ இந்த பட்ஜெட்டில் ஹீலியோட G85 வந்து இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த G85 ஒரு கேமிங் பேஸ்டு சிப்செட் தான். மிட்ரேஞ்சில் கேமிங் பர்ஃபார்மன்ஸை நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்த சிப்செட் தான் அந்த ஹீலியோட G85. அந்த ஒரு சிப்செட் தான் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த சிப்செட் இருந்திருக்கு. இதை பற்றி பெருசாக விளக்கம் கொடுக்கணும்னு தேவையில்லை. கேமிங் எக்ஸ்பெக்ட் பண்ணி மிட்ரேஞ்ச் கேமர்ஸ்க்கு இந்த மாதிரி வாங்கணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸை இந்த ஒரு சிப்செட் கொடுத்துருது. அதனால 128 அந்த 10,000 ரூபாய் பட்ஜெட்டில் இல்லை கொஞ்சம் அதிகமாக போகும்போது 2000-3000 அதிகமாக போகுது.
ஃப்ளிப்கார்ட்டில் ஃபோன் அவைலபிளாக இருக்குது. லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஆனால் இந்த ஃபோனோட அந்த நெகட்டிவ் பார்ட் எங்கேயுமே சொல்லலை அப்படின்னு கேட்டால், இதில் இருக்கக்கூடிய அந்த மேஜர் நெகட்டிவாக எனக்கு தெரிஞ்சது இது ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன். என்னப்பா 4Gங்கிறது நெகட்டிவான்னு கேட்டால், இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு 5G சுவிட்ச் ஆனாங்க தான் ஐடியாவில் இருக்கோம். அது 10Kவா இருக்கட்டும், 15Kவா இருக்கட்டும், இருந்தாலும் 5G சுவிட்ச் ஆன் ஆகணும் அப்படிங்கும் போல இந்த பட்ஜெட்டுக்கு இன்னைக்கு போக்கோ சைட்லையுமே 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, மார்க்கெட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு. 5G இல்லை அப்படிங்கிறது தான் மோட்டோ சைடில் கொஞ்சம் ஒரு சின்ன நெகட்டிவாக இருந்தது தவிர்த்து மற்றபடி ஓகே 4G. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இது நல்லா இருந்துன்னு சொல்லலாம். இதுதான் என்னோட ஒப்பீனியன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இது எப்படி இருந்தது ஒப்பீனியன் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்கணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.